ஹைங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் வைக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். எனக்கு எவ்வளோ முடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவானி பிளாக் ஹேர் ஆயில் எடுத்துக்குவோம். நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு, நான் நேற்று எண்ணெய் வச்சுங்க, ஆயில் வச்சேன். இந்த மாதிரி எடுத்து என் தலையில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும். இங்கே பாருங்கள், மேலோட்டமாக எந்த இடத்துல ஆயில் பத்தலையோ அந்த இடத்துல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ளை பண்ணிக்கிட்டே வரணுங்க. பாருங்கள், முறுக்கி முறுக்கி இந்த இடத்துல ஆயில் வந்து இல்லாமல் இருக்குது, பத்தாமல் இருக்குது. நான் தேய்ச்சேன், பத்தாமல் இருக்குது. சிக்கு இல்லாமல் ஆயில் வச்சு எப்போவுமே தலையை ஜடை பின்னி வச்சுருக்கணுங்க. நம்ம தொங்க விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிக்காகி ஹேர் லாஸ் ஆகிடும். கையில் இதே மாதிரி பண்ணி 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 இந்த இடத்துல வந்து ஆயில் இல்லாமல் இருக்குது. இந்த முனையில் ஒரு 2 சொட்டு ஆயில் அந்த மாதிரி போதும். இதை எடுத்து அப்படியே பொண்ணிட்டே வந்துட்டோம்னா, இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் வந்து இந்த வரும் இதெல்லாம் இது ஏற்கனவே நேற்று வந்து அப்ளை பண்ண ஆயில் வந்து இருக்குது தலையில். அதனால் இன்றைக்கி நிறைய ஆயில் அப்ளை பண்ண வேணாம். அப்படியே முறுக்கிட்டே வந்தீங்கன்னா சிக்கெலாம் இல்லைங்க. நேற்றே நான் வந்து சிக்கெலாம் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்மளுடைய சிவானி பிளாக் ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடுவோம். முனையில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால முனையில் வர வெடிப்பு வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிங்க பாருங்கள். சில பேர் எண்ணெயே வைக்க மாட்டாங்க. ஏன்னா எண்ணெய் வச்சா சின்ன முடியாக தெரியுது, முடி வந்து அந்த அளவுக்கு திக்காக இல்லை, பவுன்சியாக இல்லை, நான் எண்ணெயே வைக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எண்ணெய் வச்சு வார தான் நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், திக்னஸாக இருக்கும், சீக்கிரம் வந்து பிரேக் ஆகாது. பாருங்கள், எப்படி பண்ணிட்டேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் 2 சொட்டு போதும். இந்த பாருங்கள், இப்படி கையில் இப்படி மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். வெயில் ஓவருங்க, அப்படியே முன்னே வரைக்கும் அப்ளை பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ ஆயில் ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹேர் இருக்காதுங்க. நான் வந்து கட் பண்ணிட்டேன், மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்னு. இப்போ கொஞ்ச நாளாக நான் கட் பண்ணல. பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேர் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோவையும் போய் பாருங்கள்.